ஸோ இப்போ எவ்ரிடே லைஃப்ல வந்து இப்போ நான் வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்டின்னா, எவ்ரிடே வந்து நான் என்ன பண்ணலாம்? லைக் இல்ல அது வந்து எப்படி சொல்றது? நேச்சராவே அவங்க கிட்ட வந்து இந்த ஸ்கில்ஸ் இருக்கும்பா. அப்படி நான் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து அப்படிதான் கேள்விப்பட்டுருக்கிறேன். ம். அவங்க கிட்ட வந்து அது நேச்சுரலாவே இருக்கும். அவங்களோட அவசியம் இல்ல, அவசியம் இல்ல. அப்படி பிஹேவியர்ஸ் அப்படி அவங்க தே ஆர் நாட் பார்ன் வித் த ஸ்கில்ஸ். எனிஒன் கேன் பிகம் அ லீடர். நம்ம வந்து வி ஆர் நாட் பார்ன் வித் த ஸ்கில்ஸ். ஸோ நான் இதுக்கு ஒரு சின்ன கதை, ஒரு குட்டி ஸ்டோரி. பேசிக்கலி வந்து ஒரு புக்ல படிச்சது தான். லைக் ஒருத்தர் வந்து ஹி ஜாயின்ஸ் ஆஸ் அ பிசினஸ் லெவல் என்ட்ரன்ட், ஒரு இன்டர்னா ஜாயின் பண்றாரு. இன்டர்னா ஜாயின் பண்ணும்போது அவங்க இன்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு டீ குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க லைஃப். தே கம் இன் லேட், தே லீவ் early, ஆல் தோஸ் திங்ஸ். பட் சீனியர் பீப்புள் வந்துட்டு அவங்க சீக்கிரமா வந்து ஃபோன் டெலிகாலிங் இண்டஸ்ட்ரி, ஸோ டெலிகால் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவருக்கு அது மாதிரி ஆகணும்ன்ற ஆர்வம். ஸோ ஹி கோஸ் அண்ட் ஆஸ்க்ஸ் த பர்சன், அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிவ்ஸ் ஹிம் டிப்ஸ். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இவர் வந்து ஆடியோ ப்ரோக்ராம் யூடியூப்ல கேட்கறதா இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு டிவியில பார்க்கறதா இருக்கட்டும், புக் படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் பண்ணி பண்ணி ஹி கம்ஸ் இன் ஏர்லி, ஹி லீவ்ஸ் லேட். அப்படியே ஹி க்ரோஸ் டு த சீனியர் லெவல் வெரி ஃபாஸ்ட். ஸோ இதுதான் நம்மளோட லீடர்ஷிப்கான ட்ரிக். வி ஷுட் see others, inspire from them and learn. அது ஒரு விஷயம். அண்ட் கண்டிப்பா நிறைய நம்ம படிக்க படிக்க நாலேஜ் நிறைய வளரும். லீடர்ஷிப்புக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ படிக்க படிக்க நம்ம அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம ஏஐ ரிலேட்டட் அப்ஸ்கில்லிங் பேசணும். இந்த இடத்துல அப்ஸ்கில் கண்டிப்பா தேவை. ஸோ இட்ஸ் நாட் லைக் நீங்க லீடர் ஆயிட்டீங்கன்னா நீங்க டன் வித் ஸ்டடீஸ்க்கு வராது. நிறைய படிச்சுட்டே இருக்கணும். ஸோ ஒன் திங் விச் ஐ சே, வென் யூ ஸ்டாப் டு லேர்ன் இஸ் யூ ஸ்டாப் டு க்ரோ. ஸோ கத்துக்கிட்டே இருந்தா தான் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்க முடியும். ஓகே. தென் வந்து இது வந்து என்னோட பெர்சனல் கொஸ்டின். இப்போ நான் வந்து நெறைய பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான் நான் லைனா கேட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா. இது வந்து என்னோட பெர்சனல் கொஸ்டின். ம். ஆக்சுவலி இப்போ லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, லைக் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து காமா தான் இருக்கணுமா? காம் அண்ட் கம்போஸ்டா இருந்தா தான் நெறைய பேர் சொல்லி நான் கேள்விப்படுறேன். ஸோ ஆ இப்போ ஒரு டாக்கேட்டிவ் பெர்சனால அந்த மாரி ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்டு இருக்க முடியாதா? இருக்க முடியும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள. இப்போ வந்து ஒருத்தங்க வந்து உங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. ஒருத்தர் வந்துட்டு எல்லா உண்மையும் கொட்டிக்கிட்டே இருக்காரு. அவரோட கஷ்டம், நஷ்டம், சந்தோஷம் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு உங்ககிட்ட. இன்னொருத்தர் வந்துட்டு கொஞ்சம் சைலன்ட்டா இருக்காரு. அவர் வந்து அவ கொஞ்சம் நல்லா படிச்சுட்டே இருக்காரு. கொஞ்சம் ஒரு மாரி சைலன்ட்டா பேசும்போதுல வேல்யூ கொண்டு வராரு. இப்ப நீங்க வந்து ஒரு சஜஷன் வேணும். வாழ்க்கையில நான் பெரிய டெசிஷன் எடுக்கணும். யார்ட்ட போவீங்க? அந்த வேல்யூ குடுக்குற பெர்சன். அவர்ட்ட தான் போவீங்க. ஸோ வென் யூ ஆர் சைலன்ட் அண்ட் யூ ஆர் ஆக்சுவலி நாட் அப்ரோச்சபிள் வெரி சூன். ரொம்ப லைக் எல்லாத்தையும் நம்ம கொட்டும்போது நம்மளோட வேல்யூ நம்ம வந்து குறைச்சிக்கிறோம் சில சமயம் பார்த்தா. இட்ஸ் நாட் ஆல்வேஸ், பட் அது வந்து கொஞ்சம் இட் இஸ் நாட் எஃபெக்டிவ். ஸோ லீடர்ஷிப்ல இருக்கும்போது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கிறது, கொஞ்சம் லைட் பேக்கா, கொஞ்சம் நம்ம வந்து வி ஷுட் ஹோல்ட் அவர் செல்ஸ் டுகெதர் அ லாட். ஸோ அப்போ வந்து நம்மளோட வேல்யூ இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் மற்றவங்களுக்கும் நம்மள பார்த்தா ஓகே இவர மாதிரி ஆகணுன்ற மாதிரி நிறைய வரும். ஆனா கண்டிப்பா பேசுறவங்களுக்கும் there is a lot of leadership, but it might vary, the value might vary, அவ்வளவுதான். ம். I hope I answered your question. யாஹ்! ஐ காட் இட். அவங்க என்ன படிக்கிறாங்க? அவங்க என்ன பார்க்குறாங்க? அவங்க என்ன கேட்குறாங்க? இந்த 3 விஷயமும் கன்டினியூஸா அவங்க எத ஆமா, பண்றாங்களோ, கண்டிப்பா. ஆப்வியஸா அவங்க அப்படி சேஞ்ச் ஆயிருவாங்க. எஸ், எஸ், எஸ். கண்டிப்பா, கண்டிப்பா. கொஞ்சம் கொஞ்சமா மாறும். மாற்றம் ஒன்றே மாறாது, நம்ம சூர்யா சொன்ன மாதிரி. ஸோ அதுலேருந்து தான் லைக் வி கேன் கீப் சேஞ்சிங். நம்ம வந்து வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒண்ணும் ப்ராப்ளம். பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அவர் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் ஹை. ஸோ தட்ஸ் த திங். பட் த வே வி ஆர் சீன் இஸ் த திங் தட்ஸ் டிஃபரெண்ட். ஸோ இவர் சைலண்டா இருக்கும்போது அவர் வந்து வேற மாதிரி பார்ப்பாங்க. இவர் வேற மாதிரி பார்ப்பாங்க. தட்ஸ் ஓகே. தட்ஸ் த வியூ பாயிண்ட், அவ்வளவுதான். ஆ ஏ இதுல என்னன்னா, இப்ப டாக்கேட்டிவா இருக்கிறவங்க ஒரு டைம்ல வந்து காம் ஆயிடுறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. எஸ், ஆ. எஸ். அவங்களுக்கு எப்படி அத கட்டுப்படுத்தணும்னு தெரிஞ்சிரும். ஸோ இப்போ அவங்க டாக்கட்டிவா இருக்காங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நெறைய ஹோஸ்ட்லாம் பார்த்துருப்போம் டிவில. அவங்க வந்து பேசுவாங்க ஸ்டேஜ்ல. பட் நான் அவங்கள வந்து ரேடியோல பார்த்ததுனால, அவங்க பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ்ல சைலன்ட்டா இருப்பாங்க. எப்போ அவங்களுக்கு பேசணும், ஓகே. எப்போ கம்மியா பேசணும்னு தெரியும். இப்போ ம். தட் இஸ் த பவர். எக்ஸாக்ட்லி. ம். ஸோ இட்ஸ் ஆல் ஆக்சுவலி இந்த மென்டல் பவர் ஆன்சர் தான் ஆக்சுவலி. எனக்கு ஆ எஸ். ஓகே. ஆ இதுதான் எனக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. சூப்பர், சூப்பர். ஓகே. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நைஸ்.